அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 199 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் வெளியிடுறது 200வது பதிவு, பாடல் எண் 201. இப்போ சென்ற பாடலில் சூரிய பகவானுடைய அந்த மகாதிசையில் ராகு புத்தி நடந்தால் எந்த மாதிரியான தீமைகள் அந்த ஜாதகனுக்கு விளையுங்கிறத பத்தி நாம தெளிவா சொல்லியிருந்தோம். இப்ப இன்னைக்கு அந்த சூரிய பகவானுடைய மகாதசையில குரு பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் அது எவ்வளவு நாள், அதனால அந்த ஜாதகனுக்கு நன்மையா தீமையாங்கிறத பத்தி இப்ப இந்த பாடல்ல நாம விளங்கிக்க போறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். நில்லென்ற ரவி திசையில் வியாழன் புத்தி, நேர்மையுள்ள நாள் 288, வில்லென்ற அதன் பலனை விரித்து சொல்வோம், விவரமாய் சம்பத்து தனதானியம் உண்டாம், சொல்லொன்றும் தவறாது வினையகலும் பாரு, சொல்லப்பா இன்பமெய்து வாழலாகும், பொல்லென்ற புத்திரனும் ஆகும் பாரு, பொல்லாத சத்துருவும் வணங்கும் தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அந்த பாடலை. இப்போ முதலடியை பார்த்தோம்னா நில்லென்ற ரவி திசையில் வியாழன் புத்திங்கிறார். ரவி திசைன்னா சூரிய திசைன்னு நாம முதல்ல இருந்து பார்த்துக்கிட்டே வரோம். ரவின்னா சூரியனை குறிக்கும். ரவி திசையில் வியாழன் புத்தி அல்லது குரு புத்தி அது எவ்வளவு நாள்னு சொன்னா நேர்மையுள்ள நாள்ங்கிறார். ஏன்னா குரு பகவான் வர்றாரு, சூரிய நட்பு கிரகம். சூரிய தசையில குரு புத்திங்கிற போது அதுதான் நன்மைகளை எல்லாம் அதிகமா செய்யணும். அதனால அந்த சூரிய தசையில குரு புத்திய நேர்மை உள்ள நாள் அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். எவ்வளவு நாள்? 288ங்கிறார். சரி, இது சூத்திரப்படி என்னன்னு பார்ப்போம். சூரிய பகவானுக்கு ஒதுக்கப்பட்ட மகாதிசை வருடம்னு பார்த்தோம்னா 6, குரு பகவானுக்கு ஒதுக்கப்பட்ட மகாதிசை வருடம்னு பார்த்தோம்னா 16. அப்ப 16ஐயும் 6ஐயும் பெருக்கணும்னா 6 16 96. அந்த கடைசி ஒரு நம்பருக்கு முன்னால புள்ளி வச்சோம்னா 9.6, 9 மாதம்னு எடுக்கணும் சூத்திரம். புள்ளி 6 0.6ங்கிறது மாதம். அப்ப அதை நாட்கள் ஆக்கணும்னா அதை 30ஆல பெருக்கி கடைசி நம்பருக்கு முன்னால புள்ளி வைக்கணும். அப்ப 6 × 30 63 18 180. கடைசி டைப்பருக்கு இங்கிட்ட புள்ளி வச்சுட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 18 நாட்கள். முன்னால நாம பார்த்தது 9 மாதம். அப்ப 9 மாதங்களை நாட்கள் ஆக்கணும்னா 9 27 270 நாட்கள் பிளஸ் 18 நாட்கள், அப்ப 288 நாட்கள். புலிப்பாணி சித்தர் அந்த பாட்டில் சொல்றார் முதல் அடியில். நேர்மையுள்ள நாள் 288 அப்படின்னு முடிச்சிருக்கிறாருல்ல சூரிய தசையில குரு புத்தி. இந்த 288 நாட்கள் அல்லது 9 மாதம் 18 நாட்கள்ங்கிறது அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலனை தருவாரு அப்படிங்கறத அந்த 2வது அடியில சொல்றார். வில்லென்ற அதன் பலனை விரித்து சொல்வோம்னு சொல்றாருல்ல, அந்த 2வது அடியில 2வது வரியில சொல்றாரு பாருங்க என்ன பலன். விவரமாய் சம்பத்து. விவரமாய் சம்பத்துன்னா தெளிவா சம்பாதிப்பான்னு அர்த்தம். தப்பு தவறு இல்லாம பாவ செயல்கள் மூலமா சம்பாதிக்கிறது. சம்பத்து அப்படின்னா சம்பாத்தியம் மூலமா கிடைக்கக்கூடிய சொத்து, அதுதான் சம்பத்து. தன தானியம் உண்டாம், தொழில் மூலமா உழைப்பின் மூலமா நேர்மையான வழியில சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய சொத்து சுகம் தவிர தனம் பணங்காசு செல்வம் இது தவிர தானியம் உண்டாம். தானியம்ங்கிறது விவசாயம் மூலமா கிடைக்கிறது, உணவுப் பொருள்கள் வியாபாரம் மூலமா கிடைக்கிறது, உணவுப் பொருள் வியாபாரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் தானியம் உண்டாம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கும். அடுத்து 3வது அடிக்கு போனோம்னா சொல்லொன்றும் தவறாதுங்கிறார். பொதுவாகவே சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் இறைவனோடு ஐக்கியமாகிறவங்க. இறைவன் வேறு தான் வேறு என்று இல்லாத அளவுக்கு தம்மை சுத்தப்படுத்திக்கிறவங்க. எண்ணம் சொல் செயல் எல்லா வகையிலுமே தூய்மை, உண்மை, நேர்மை, பிறருக்காக வாழ்றது, தம்மை தியாகம் பண்றது, பற்றற வாழ்றது, இந்த மாதிரி தம்மை சுத்தப்படுத்தி இறைவனோடு இறைவனா வாழ்றவங்க. அவங்க சொல்ற வாக்குகளெல்லாம் பலிக்கும், தப்பிதம் நடக்காது. அதைத்தான் புலிப்பாணி சித்தர் சொல்றார். சொல்லொன்றும் தவறாதுங்கிறாரு, வினை அகலும் பாருங்கிறாரு. நீ செஞ்ச பூர்வ ஜென்ம கர்மாவெல்லாம் பாதிப்பான அம்சமா இருந்தா அதெல்லாம் கூட தீருங்கிறார். அதுக்கான உபாயத்தை இந்த ஜாதகன் தேடக்கூடிய காலம் சூரிய தசையில குரு புத்தி. குரு பகவான் தெய்வாம்சம் பொருந்தியது, தேவர்களுக்கு குரு, தேவர்களுக்கு புரோகிதம் செய்கிறவரும் கூட. அதனால இந்த குரு பகவானுடைய தசை, குரு பகவானுடைய புத்தி, குரு பகவானுடைய அந்தரம், குரு பகவானுடைய சூட்சமாந்திரம், குரு பகவானுடைய பிராண சூட்சமாந்திரம், இந்த மாதிரி காலங்கள்ல எல்லாம் அந்த ஜாதகனுக்கு அந்த தெய்வாம்சம் பொருந்திய உண்மை நேர்மை எண்ணங்களெல்லாம் சுத்தமா இருக்கும். அதனால அவன் செய்யக்கூடிய செயல்ல, பார்க்கக்கூடிய ஊதியங்கள்ல, பார்க்கக்கூடிய தொழில்ல, உழைப்புல எல்லாமே நேர்மையை கடைபிடிப்பான்னு அர்த்தம். அப்படி கடைபிடிச்சு வாழ்றவனுக்கு பூர்வ ஜென்மாக்கள்ல மலைமலையா சேர்த்து வச்சிருக்கிற கர்மா, பாவ புண்ணிய கர்மா
அதெல்லாம் கூட தீருங்கிறார். வினை அகலும் பாருங்கிறார். அந்த சூரிய தசையில குரு புத்தியில நிச்சயமா அது நடக்கும். ஏன்னா அவரே சொல்றாரு பாருங்க, சொல் ஒன்றும் தவறாது. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கும். அதனால சொல்லப்பா இன்பம் மீது வாழலாகும் அப்படிங்கிறாரு அந்த வரியில. அவன் வாழ்க்கை இன்பமயமா இருக்கும், இறை நாட்டத்தோட இருப்பான், எல்லாராலையும் பாராட்டப்படுவான், எல்லாரும் கையெழுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல் இருக்கும். அடுத்து அந்த 4வது அடியில இறுதி அடியில சொல்லும்போது பொல்லென்ற புத்திரனும் ஆகும் பாருங்கிறார். பொல்லுதல் அப்படின்னு சொன்னா பக்குவப்படுத்துதல், செதுக்குதல் அப்படின்னு சிவஞான போதத்துல விளக்குவாங்க. பொல்லா பிள்ளையார், பொல்லா பிள்ளையார்னா ஒளி கொண்டு செதுக்காத பிள்ளையார், அப்படி ஒரு பிள்ளையார் இருக்காங்க. இங்க பொல்லென்ற புத்திரன் அப்படின்னு சொன்னா செதுக்கப்பட்ட புத்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப தவறான வழிகளில் போன தன்னுடைய மக்களை கூட மகனை கூட பக்குவப்படுத்தக்கூடிய நேரமா அது இருக்கும்னு, திருந்தி வரக்கூடிய நேரமா அந்த ஜாதகனுக்கு சூரிய தசையில குரு புத்தி நடந்தா அவனுடைய புத்திரன் தவறான வழிகள்ல இருந்து மீண்டு நல்ல வழிக்கு வரக்கூடிய புத்திரனா மாறுவான் அப்படிங்கிறார். அப்ப அந்த ஜாதகனுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கூட நல்ல பலன்கள் தான் நடக்கும், நல்ல சிந்தனை வளரும், நல்ல கல்வி ஞானம் கேள்வி ஞானம் பெருகும், அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய வாரிசு சிறப்படையக்கூடிய காலமா வரும் அப்படின்னு அர்த்தம். அதே அடியில் 2வது வரியா சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, பொல்லாத சத்துருவும் வணங்கும் தானேங்கிறார். எவ்வளவு அருமை! சூரிய பகவானுடைய மகாதசையில குரு பகவானுடைய புத்தி காலம் நடக்கிற காலத்துல அவனுக்கு எதிரியா ஜென்ம பகை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த சத்துருக்கள், எதிரிகள், பகைவர்கள் வணங்கும் தானேங்கிறார். அந்த தர்மம் தலைகாக்குங்கிற படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுவார் பாருங்க, மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். இப்ப நாம அந்த முதலடி 2வது அடியில வளர்க்கும் போது சொன்னோம், இந்த சூரிய பகவானுடைய மகாதசையில அந்த குரு பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகன் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதனாலே அவன்கிட்ட ஒரு இறை அம்சம் மிளிரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எதிரியா இருக்கிறவன் கூட எழுந்து நின்று வணங்கக்கூடிய ஒரு முக மசியத்தை அந்த ஜாதகனுக்கு கொடுப்பார் சூரிய பகவானுடைய திசையில குரு பகவானுடைய புத்தி காலத்துல. பொல்லாத சத்துருவும் வணங்கும் தானே அப்படிங்கிற சொல்லால பொலிப்பாணி சித்தர் இந்த 4வது அடியில இந்த உண்மையை மெய்ப்பிச்சிருக்கார். அப்ப அந்த காலகட்டத்துல இந்த ஜாதகன் இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, இறை அச்சம்ங்கிற தத்துவத்தின் அடிப்படையில முழுக்க முழுக்க தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வான். அதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அந்த வகையிலே அவன் புகழ் செல்வாக்கெல்லாம் உயரும், கௌரவம் அந்தஸ்து உயரும், பல பேரும் அவனை வணங்கத்தக்க அளவிலே அவன் இறை அம்சத்தோடு வாழ்வான் அப்படிங்கிறத இங்க புலிப்பாணி சித்தர் சுட்டி காட்டி இருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பாடம் சூரிய திசையில சனி புத்தி சாதகர்களுக்கு எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத அடுத்த பாடலிலே விளக்குவோம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.